اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه السلام عليكم يا عباس. السلام عليكم يا عباس. இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர், கடலை உங்களுக்கு நாம் பிளந்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இதை அல்லாஹ் செய்த பெரிய நியாமத்து. ஃபிரௌனுடைய ஆளுவெல்லாம் போட்டு பாடாப்படுத்தினான் யார? பனி இஸ்ரவேலர்களை. விளங்குதா? ஆகவே அவங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுட்டான்? உதுக்குரு நியாமத்து எல்லாத்தையும் அண்ணாம் தொலைக்கும் தானே. உங்களுக்கு நான் செய்து என்னுடைய நியாமத்தை எண்ணி பாருங்கள். ஃபிரௌனுடைய ஆளுகள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும். விளங்குதா? கடலை நான் பிளந்தாதான் விளக்காதுக்கு. காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம்? கடலை பிளந்தோம், அதை அவனுக்கு பார்த்தானுவோ. விளங்குதா? இரவோடு இரவாக கூட்டு போங்கன்ட்டான்ல. இரவோடு இரவாக என் சமுதாய மக்களை, என் உம்மத்துமார்களை அழைச்சிட்டு போங்கன்ட்டான்ல. என் அடியார்களை அழைத்து கொண்டு போங்க, உன் சமுதாய மக்களை அழைச்சிக்கிட்டு போங்கன்னா. இரவோடு இரவாக என்ன செஞ்சுட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை கிளம்பி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனால் அங்கே கடல் குறுக்கிட்டுருச்சு. கடல் என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படி நிற்கிறாங்க. அங்கே போக முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, போங்க கொண்டு வந்தாங்க. கடல் இருக்குது, அப்படியே நிற்கிறாங்க. என்ன மூசா எங்களை இப்படி வசமாக மாட்டி விட்டீங்களே, இன்னால முதிரக்கூன்னு நானுவோம். என்ன இருக்குது? நாங்கள் வசமாக பிடிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னானுவா. இன்னால முதிரக்கு எங்களை வசமாக மாட்டி விட்டீங்களங்க. ஊரை விட்டு வேற கிளம்பி வந்துட்டோம். ஊரை விட்டு வேற மறுபடியும் போக முடியாது ஊருக்குள்ளே. விளங்குதா? இங்கே கடல் வேறு நிற்கிறதுங்க, என்னங்க செய்யா நான் சொல்லிட்டு சர்த்தம் போடுறானுவோ. அது விடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிருச்சு? விடிஞ்சு போச்சு. ஃபிரௌன் கூட்டத்தெல்லாம் காலையில் வந்துட்டானுவோ. வந்தால் இந்த ஆளுவெல்லாம் கடலில் நிற்கிது. கடல்கிட்ட என்ன செய்யுதே? நிற்கிது. இங்கே என்ன பாருங்கள், ஃபிரௌன் வர்றாங்க, கூட்டத்தோடு வர்றாங்க. எங்களை மாட்டி விட்டியலைங்க. நயல் நதியை வந்து சாவடிக்கல, கடல் செங்கடல் தான் சொல்லணும். விளங்குதா? நயல் நதியில் வந்து மூழ்கடிக்கப்படலை ஃபிரௌனுடைய கூட்டத்தமெல்லாம். செங்கடல் அது. விளங்குதா? கடல் இருக்குங்க, எங்கெங்க எங்களை உங்க போட்டு போறீங்க? இப்படி வந்து விட்டு நட்டாத்தில் விட்டுட்டீங்களாங்கிறானு. இன்னால முதலகுன் கால இன்ன கால கல்லா இன்ன மையரப்பி செய்தினி தானே. கால கல்லா அப்படிலாம் கிடையாதுடா. இன்ன மையரப்பி, என் ரப்பி என்னோடு இருக்கிறான், எகிதினி எனக்கு நேர்வழி காட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம சொல்லிட்டோம், மூசா கையில் இருக்கிற குச்சியால் அந்த கடலில் அடிங்க. அவனு வர்றாங்க, அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு அடி அடித்தான் கடலில், கையில் இருக்க குச்சியை வச்சு ஒரு அடி அடித்த உடனே கடல் பிளந்துருச்சு. எப்படி பிளந்துச்சு? 12 பிளவாக பிளந்துச்சு. எத்தனை பிளவுங்க? 12 பிளவுகள். குல்லு ஃபிரக்கின் க தௌதில் அலீம். அப்படி தானேங்க? ஒவ்வொரு பிளவும் பிரமாண்டமான மலையை போன்று இருந்துச்சு. குல்லு ஃபிரக்கின் க தௌதில் அலீம். ஒவ்வொரு பிளவும் பிரமாண்டமான மலையை போன்று இருந்துச்சு. ஒவ்வொரு பிளவும் என்னவா இருந்துச்சு? மலை மாதிரி பிரிஞ்சிருச்சு. 12 பிளவு. என்ன பிளவு? 12 பிளவு பிளந்துருச்சு. பிளகுதா? எத்தனை பிளவு? 12 பிளவு பிளந்துருச்சு. குல்லு ஃபிரக்கின் க தௌதில் அலீம். ஒவ்வொரு பிளவும் பிரமாண்டமான மலையை போன்று இருந்தது. குல்லு ஃபிரக்கின் க தௌதில் அலீம். ஒவ்வொரு பிளவும் பிரமாண்டமான மலை மாதிரி இருந்துச்சு. விளங்குதப்பா? போங்கல உள்ளுக்குள்ள என்னாங்க, உள்ளுக்குள்ள இறங்குங்கள என்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுறான் பத்தியாடா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் எல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே நினைச்சுறாங்க, இறங்கி போகிறாங்க. கடலில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாரும் போய் அக்கறையில் ஏறினவுடனே இவன் வர்றான். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசாலம் கூட்டம் இல்லை, அந்த கரையில் ஏறியாச்சு. ஏறின பிறகு ஒன்று வர்றான். அது எப்படி இருந்துச்சா? அந்த வழி 12 வழிகள் இருந்துச்சு. எல்லாம் காஞ்சி போயிருந்துச்சான். எங்க இப்போ மழை பெஞ்சு, இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சு, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. அப்படி தானே? அந்த தண்ணி வச்சு காயறதுக்கு பல நாட்கள் ஆகும். விளங்குதா? ஆனால் பிளந்த உடனேயே அது காஞ்சிருந்துச்சு.
முதல்லத்தன் பண்படுத்தப்பட்ட சாலையாக இருந்தது. வழி எப்படி இருந்துச்சு? நல்ல அழகா செப்பனிடப்பட்ட பாதை மாதிரி இருக்கு ரோடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கால்லாம் ஈரமாவெல்லாம் இல்லை, அப்படியே போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அது ஏன் 12 பிளவு பிளக்குறான்? ஒரு பிளவு பிளந்தா ஒரு கூட்டம் போக மாட்டான், ஒரு 11 கூட்டம் போக மாட்டான். ஒருத்தன் குடிச்ச இடத்துல ஒருத்தன் குடிக்க மாட்டான், ஒருத்தன் போன இடத்துல போக மாட்டான். அப்படி அந்த அளவுக்கு ஒற்றுமைக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தாங்க. ஃபிரௌன் கையில் அகப்பட்டு செத்தாலும் சாவமே தவிர அவனுக்கு போன வழியில் நாங்கள் போக மாட்டான். 12 பிரிவுணுவோம். அவே 12 பிளவு பிளந்து காமிச்சான். அந்த கல்லில் அடித்தாங்கல்ல தண்ணி வச்சு, அதுவும் 12 பிளவாக தான் இருந்துச்சு. 12 நீர் உடைவோம். எல்லாரும் அவங்கவுங்க மஷரபை வழங்கிடுவாங்க, அந்தந்த இடத்துல தான் குடிப்பான். ஒரு ஆறு ஓடிச்சுன்னா ஒரு நீரோடை, ஒரு கூட்டம் குடிப்பான், மற்ற 11 கூட்டம் நின்றுவான். தண்ணி இல்லாமல் செத்தாலும் சாவுமே தவிர அவன் குடிச்ச இடத்துல நான் குடிக்க மாட்டேன்னு தான் இருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு மூசா இருக்காம கூட்டமில்ல புண்ணாக்குமான யாரை பற்றி வரணும் என்ன விளங்குதா? 12 பிளவு பிளந்துச்சு. எல்லாம் போகிறாங்க. ஒருத்தன் போன வழியில் ஒருத்தன் போக மாட்டான். அவன் சொன்னானுங்களா, மூசா எங்கள் ஆளுவெல்லாம் வர்றாங்களா என்னன்னு தெரியலையே, எங்கள் ஆளுவெல்லாம் அவன் போன வழியில் அவன் போக மாட்டான். இன்னைக்கு வெடிச்ச கஞ்சி குடித்தாத சித்தாந்தா பாவநல்லூர் போய் வழி அனுப்பலாம் வாங்குவாங்க. விளங்குதா? வடிச்ச கஞ்சி கொடுக்காத சின்னாத்தா பாவநல்லூர் போய் வழி அனுப்பிட்டு வந்தாங்குவாங்க. அது மாதிரி இவனுக்கும் ஒத்தே போகாது. அவன் போன வழியில் போக மாட்டான். என்ன செய்யறான்? எங்காலும் உள்ள வந்தாங்களா என்னன்னு தெரியலையே, என் கூட்டம்லாம் வர்றாங்களா என்னான்னு தெரியலையே. அந்த உடனே டக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? வலை மாதிரி போட்டு விட்டான். எழுது ஜன்னல்ல ஒவ்வொரு இதுலேயும் இப்படி போகும்போது தான் ஜன்னல், இது மாதிரி ஜன்னலை போட்டு விட்டான். வலை வலையா இருக்கு. ஆமாம், கடலுக்குள்ளேயே அப்படி இப்போ அப்படி செதுக்கி இருக்குது. அற்புதம் இல்லடா, பேர் அற்புதம் இது. 12 பிளவை பிளந்து அதில் ஜன்னல் மாதிரி வச்சு விட்டுட்டான். விளங்குதுல? யாரெல்லாம் போறான்னு தெரியுது. பேச்சும் கால விழுது. கவலை மீது என்னடா ஜாத்தி கடை அந்த வர்றேன். உன எங்க அமீருத்தீன் இந்த வர்றேன் உஸ்தாத அஃபுமை விட இந்த உஸ்தாத் போகுது. அவர் தியாது இங்கே எந்த வருது விழுதுருங்க. என்ன ஈமான் எங்கே காணல இந்த வர்றேன் இருந்தேன். அங்கேயே பேசுகிறான். சத்தாம் ஒரு பெரிய பண்ண மரம் மாதிரி இருப்பானே, ஆளை காணலையா? அஜிதே இந்த இருக்கேன் இப்படி பேசிக்கிட்டே போகிறானுவோ. ஒரு கூட பேசிக்கிறான், பார்த்துக்கிறான், எல்லாம் போகிறானுவோ. உடனே எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. போல சந்தோஷமா புறோன்னு சொல்கிறான், பார்த்தீங்களா நான் கடவுள் வர்றேன்னு. உடனே என்ன இருக்கேன், எனக்கு கடவுள் பிளந்து நிற்கிது பாரு. எனக்காக வேண்டி பிளந்ததில் அவர் இறங்கி போகிறாரு. என்ன சொல்கிறான்? எனக்காக வேண்டி பிளந்ததில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டமும் இறங்கி வைப்பாங்கல்ல, இறங்கி எல்லாத்தையும் இறக்குறான். அவனுக்கே தெரியும் இது நம்மளை சாவடிக்க கபருஸ்தான், இது கபருன்னு அவனுக்கு தெரியும். இருக்கானே போங்கடா எல்லாரும் வச்சுக்கிறான். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நின்னான். அவன் ஆண் குதிரையில் வந்தான். என்ன குதிரையில் வந்தான்? ஆண் குதிரையில் வந்தான். இவன் திரும்பி போயிடுவான். எல்லாத்தையும் இறக்கி விட்டு நம்மளுக்கு வெட்டப்பட்ட கபருன்னு அவனுக்கு தெரியும், நம்மளை சாவடிக்க போகிறான்னு அவன் போயிடுவான். அதுவே எல்லோனையும் போக சொல்லிட்டு அவன் தின்னுக்கிட்டே நின்னான். உடனே ஜிப்ரீல் பெண் குதிரையில் வந்தாங்களாம். பெண் குதிரையை பார்த்து ஆண் குதிரை என்ன செய்யும், இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அவனும் இறங்கிட்டான். உள்ளுகள் என்ன செஞ்சான், தொலைஞ்சோன்னு நினச்சிக்கிட்டே தான் இறங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமும் எல்லாம் வேலை கம்ப்ளீட்டாக ஏறியாச்சு. எல்லோரும் என்ன செஞ்சாச்சு, ஏறியாச்சு. ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு எல்லாம் உள்ளே இறங்கி நடுக்கடலுக்கு வந்துட்டான். நல்கடலுக்கு வந்த உடனே சவாறு ஒரே அட்டியால் அடித்து கண்ணத்தில் அடித்து எல்லோனையும் உள்ளே தெளிடுச்சு. எல்லோனும் செத்து போயிட்டான். எல்லோரும் என்ன செஞ்சான், செத்து போனான். ஃபிரௌன் மட்டும் மேலே வந்து மூசா என்னை காப்பாற்றுனா. மூசா அந்த ஆயத்தப்படி ஆமன்து கமா ஆமன பிஹி பனு இஸ்ராயில் வரும்லப்பா. பனு இஸ்ராயில் நம்பின ரப்ப நான் நம்பினேன். ஆமன்து கமா ஆமன பிஹி பனு இஸ்ராயிலா எப்படி? ஆமாம், ஆமன்து தானே. ஆமன்து கமா ஆமன பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் நம்பின ரப்ப நான் நம்பினேன். மூசா என்னை காப்பாற்றுங்க. ஏடா இவ்வளோ நாளாக நீ மாறு செஞ்ச, இப்போ இந்த சாவு போகும்போது என்ன இருக்குது, இந்த சொல்லுவானு உள்ள சாவும் போது என்ன செய்வான், சங்கரா சங்கரான்னு நானான்.
சாவு போகிற நேரத்தில் என்னடா அல்லா என்னை காப்பாற்றுங்கிற, உன்னை காப்பாற்ற முடியாதுடா. நான் என்ன செஞ்சாங்க, போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மண்ணையெல்லாம் வாயில் அள்ளி உள்ளே தள்ளி விட்டாங்க. என்ன செஞ்சாங்க, உள்ளே தள்ளி விட்டாங்க. அப்படியே செத்து போயிட்டான். செத்து உப்பில் சுருவப்பட்டுட்டான். எதில் சுருவப்பட்டான்? கடலில் உப்பு தானே, கடலில் உப்பில் சொருவி கிடந்தானா. என்னடா சாகும் போது அது சொல்லக்கூடாதுல்ல, இதற்கு என்ன சாகும் போது என்னடா அல்லா ஈமான் கொள்றேன் பனிசல் நம்புற ரப்ப நம்புறேன் போடா மூதேரி உள்ள தள்ளி விட்டான். நபிசுல்லா நான் அந்த இடத்துல தான் நான் காப்பாற்றிருப்பேங்க. அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வேன், அவனை காப்பாற்றி ஒரு மாதிரி ஒப்பேச்சு விட்டுருப்பேன். இன்னலி புள்ளி நபியின் ஃபிரௌனன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரௌன் உண்டு. ஏன் ஃபிரௌன் அபூஜஹில், அந்த மூதியை கூட சாகும் போது என்ன சொன்னால் அல் பவுக்கு ரஜினின் கத்தல் தமூ, நீங்கள் கொன்று விட்டு ஒரு மனிதருக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டா நான் செத்து போயிட்டேன்னு அதானே இப்னு மஸ்ஊத் என் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அந்த அபூஜஹில்னு சொல்கிறேன். அவன் என்ன சொன்னான், அபூஜஹில் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வர்றது யாருன்னு கேட்டாங்க. சல்லாஹ் அது சின்ன பிள்ளையோட கீழே தள்ளிட்டாங்க. முஆத் பின் அஃப்ரா, முஆத் பின் அஃப்ரா அவன் மட்டுமல்லாத கிடக்கிறான். பிஹீர் முக்குன் உட்காரில் ஓதிருப்பியப்பா, பிஹீர் முக்குன் ஒரு குற்றுயிர் இருந்துச்சு, மட்டுமல்லாத கிடக்கிறான். அபூஜஹில் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வர்றது யாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அப்துல்லா மசூலத்துன்னு வர்றாங்க. வந்தா பசமா அடி உளுந்து எந்திரிக்க முடியாமல் மட்டுமல்லாங்க கிடக்கிறான். பண்ண மரம் மாதிரி. யாரு, அபூஜஹில். மாமிசம் அல்ல, அவன் நெஞ்சுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. யாரு, அப்துல்லா மசூத் அலி எல்லாம் ஏறி உட்காந்து தாடியை பிடிச்சி 2 ஆள் தாண்டி அந்த அபூஜஹில் இதனடா அபூஜஹில் கேட்டாங்க. இதானே அபூஜஹில் கேட்டாங்க. அல் ஃபவுக் ரஜினின் கத்தல் கொன்று விட்ட மனிதனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டா அப்துல்லா மசூத் என் முட்டுக்காலுக்கு தான் நிர்வாக சித்திரக்குள்ளர். அப்துல்லா மசூத் சின்ன பிள்ளையா, வளர்ச்சி கிடையாது உங்களுக்கு உடம்புல, அறிவு தான் நிறைய எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு. எக்கச்சக்கமான வளர்ச்சி யாருக்கு இருந்துச்சு, அறிவில் வளர்ச்சி இருந்துச்சு. உடம்பு வளரலை, குள்ளராக இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் வளர்ந்துருக்கு, ஆனால் அறிவு தான் வளரலை. அல்லாஹ் அறிவை ஞானத்தை நமக்கு தருவானாங்க. வணக்குதா திங்கக்கிழமை இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பறக்கத்தில் நமக்கு ஞானங்களையும் வழக்கங்களையும் அல்லாஹ் தருவானாங்க. விட்டு போச்சேன். ஆண்டு ஆடினாங்க. அந்த பூஜைகள் கேட்டாங்க. அல் ஃபவுக் ரஜினின் கத்தல் தும்பு கொன்று விட்ட மனிதனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டா அப்துல்லா மசூத் இவன் முட்டுக்காலுக்கு தான் இருக்கிற, நான் செத்து போயிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நெஞ்சில் ஏறி உட்காந்துருக்கேன். நான் உயிரோடு இருந்தால் கிட்ட வருவியா நீ, செத்து போயிட்டு அப்போ ஆணவம் பேசுகிறான். என்ன செய்யறான், சாவும் போது கூட ஆணவம் பேசுகிறான். யான் ஃபிரௌன் இன்னரி புள்ளி நபியின் ஃபிரௌனன் ஃபிரௌனி அபூஜஹில், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஃபிரௌன் உண்டு. ஏன் ஃபிரௌன் அபூஜஹில், அவன் சாவும் போது கூட ஆணவம் பேசுகிறான். அல் ஃபவுக் ரஜின் கத்தெழுத்து உண்டு. திமிரா நடந்தான். கத்தலவு கௌமு, என்னை யாரும் கொல்லலை, என் ஆளுவதான் என்னை கொல்லுது என்று வேற சொல்கிறான். என்னது, என்னை கொல்லுறது வேற யாரும் கொல்லலை, யாரும் கொல்றா, என் ஊருக்காரங்க, எங்கள் மக்காவாசி கழிச்சு எங்கள் சொந்தக்காரங்க தான் கொள்றாங்க. அதில் ஒன்றும் எனக்கு வியாபாரம் கிடையாதுங்க. திமிரு தான் பேசுனான் சாகும் போது. ஆனால் இந்த மூதியா சாகும்போது ஆமன் தூ கமா ஆமன் நபிக்கு பனு இஸ்ராயில்னு சொன்னான். பனு இஸ்ராயில் நம்பின ரப்ப நான் நம்புறேன்னா. ஒரிஜினல் ஃபிரௌன் ஈமான் கொள்றேங்கிறான். மூசா அதெல்லாம் காப்பாற்ற மாட்டேன்டான். நாங்கள் இருந்தால் அவனை காப்பாற்றிடும். கல்மா சொல்லி வெளியே போகலன்னு சாம்பு தான் சொல்கிறேங்கானே. அது விளங்குதப்பா. அப்போ எல்லாம் உள்ளே இறங்கியாச்சு. ஃபிரௌனுடைய கூட்டம் எல்லாம் ஓடுங்கடா சீக்கிரம் ஆடலாம். நடுவுக்கு வந்தோடனே கடல் சேர்ந்துருச்சு. இருக்குதா, கடல் பிளந்ததையும் இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள். அது மூடுனதையும் பார்த்தாங்க. அபூஜஹில்லாம் செத்ததை பார்த்தாங்க. யாரும் அவங்க ஃபிரௌன் செத்ததை பார்த்தாங்க. அந்த ஜடலங்கள்லாம் வந்து வெளியில் வந்து ஒதுங்கிச்சான். செத்து எல்லாம் செத்து கீழே கிடக்கணும். கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வயிறு ஊதுனா வெளியே வந்துடும், மிதக்கும். இல்லை, கடல் அலையை அடித்து உனக்கு ஜடலங்களை ஃபுல்லாக வெளியே கொண்டு தூக்கி போட்டுருச்சு. அந்த ஜுசஸுகளை பார்த்தாங்க, ஜடலங்கள்லாம் செத்து கிடந்துச்சு. ஃபிரௌன் மட்டும் உள்ளே கிடந்தான். அது பிற்காலத்தில் தான் அவனை எடுத்தாங்களாம். இல்லைங்களா, சொருவி கிடந்தான். உப்பு கடலாக இருந்தாலும் உடம்பு கெட்டு போகல, நல்லா கெடாமல் வச்சுருந்தான். அதுக்கு எடுத்து பிற்காலத்தில் தான் அவனை எடுத்தாங்க. இப்போ மியூசியத்தில் கிடக்கான்.
நாங்கள்லாம் போய் பார்த்தோம். ஊற்றியா ஊற்றிக்கிட்டியா அப்படிலாம் இல்லை. என்ன நம்ம மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் பெருசாக இருக்கான், ரொம்ப பண்ண மரம் மாதிரிலாம் இல்லை. சரிவா, கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஒழிஞ்சிட்டானோ. அது மரணம் பெற 10 தான் ஒழிஞ்சதாக வருது. மரணம் பெற 10 தான் அழிஞ்சான். அப்போ சொல்லுங்க, இது ஃபரக்கனா பிக்குமுல் பஹர், கடலை உங்களுக்கு நான் பிளந்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். இப்பா ஃபரக்கனானா என்ன அர்த்தங்க? ஃபலக்கனாகு, கடலை பிளந்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். ஃபஸ்ஸல்னா பைன பாலிகி வ பாலின், இந்த கடலில் சிலதை வேறு சிலதை மத்தியில் பிரித்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். ஃபஸ்ஸல்னா பைன பாலிகி வ பாலின், கடலில் சிலதுக்கு மத்தியில் சிலதை நாம் பிரித்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பிரிச்சிட்டோம்? அத்தா அசலத்து வீகி மசாலிக்கு, நடக்கின்ற இடங்கள் அதிலே ஆகுன்ற அளவுக்கு, நடக்கின்ற இடங்கள் ஆகுற அளவுக்கு நான் பிரித்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். ஏன் பிரித்தோம்? இப்படி பாருங்க, பி சுலூக்கிக்கும் ஃபீஹி, அதிலே நீங்கள் நடப்பதற்காக வேண்டி. பா சபபியாமா கீழே போட்டிருக்கு பாரு, சபபியத்துல் ஆலியான்னு போட்டிருக்கு பாரு. சபபியத்துல் ஆலியான்னா நீங்கள் இனி நடப்பதற்காக வேண்டி. சபபிய இன்னியான்னு சொல்லுவாங்க, அது நடந்து முடிஞ்சதுக்காக வேண்டி. நீங்கள் நடந்ததற்காக வேண்டினா இன்னியா, சபபே இன்னியா. இது ஆலியான இனி வரக்கூடியது. தம்பி, பி சுலூக்கிக்கும் வீகதிலே நீங்கள் நடப்பதற்காக வேண்டி வழிகள் உண்டாகின்ற அளவுக்கு பிரிச்சிட்டோம். அவுபி சபபி இஞ்சாயிக்கும், உங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி. இந்த பாவும் சபபியா தான், ஆனால் சபபியத்தே பாயிசா. எப்பா உங்களை காப்பாற்றுவதற்காண்டி, எப்பா உங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி. அவுபி சபபி இஞ்சாயிக்கும், உங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கடல்களை நாம் பிரித்தோம், பல வழிகளை ஏற்படுத்தணும். விளங்குச்சப்பா? அல்லது முல்தபிசன் பிக்கும், உங்களை கொண்டு அதுவுமோ சேர்ந்திருக்கிறது. என்னரு இவங்க போகிறோம் அப்போ தான் பிளக்குது, அப்படி தானே? இல்லை நைட்லேயே போயிட்டாங்கப்பாங்க, கடலில் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் பேர் அற்புதத்தை காமிக்கிறதுக்கான அவனோட வர வச்சு, யார ஃபிரௌனுடைய கூட்டத்தையெல்லாம் வர வச்சு அடுத்து அல்லாஹ் பிளந்தான். இவங்க காலை வைக்க போகிறாங்க, அப்போ தான் பிறக்குது. காலை வைக்க போகும்போது என்ன செஞ்சே, பிளந்ததுக்கு பிறகு தான் வச்சாங்க. இவங்க வைக்கிறதும் பிளக்கிறதும் ஒன்றா இருந்துச்சு. ஏடுபா முல்தபிசன் பிக்கும், உங்களை கொண்டு அது சேர்ந்திருக்கின்ற நீலே. என் காலை வைக்கும்போது தான் பிளந்தோம், உங்களை கொண்டு சேர்ந்திருக்கின்ற நீலே. விளங்குதா? அந்த கடல் பிளப்பது உங்களை கொண்டு சேர்ந்து, நீங்கள் வரும்போது தான் பிளந்துச்சு. கிட்ட அவன் ஃபிரௌன்லாம் கூட்டமெல்லாம் வர்றானுவோ, அப்போ தான் இந்த பா என்ன இருக்குது, எல்திபாஸுக்குள்ளதுன்றதை காமிக்கிறாங்க. கவுலி, இந்த கவிஞனுடைய சொல்லப்பல ஷாரும் ஒரு கவி, ததுசு பினா அல் ஜமா ஜீம தரிபீப. இந்த கவியினுடைய முன்பக்கம் எப்படி இருந்தாரு, இந்த அர்த்தம் வைக்கிறேன், ஆரம்பத்தை படிக்குவோம். சரி, ததுசு பினா, எங்களை கொண்டு நல்ல மிதித்து தள்ளி விட்டது அந்த குதிரைகள். தாசனை சூடடிக்கிறது அந்தப்பா. ததுசு பினா, எங்களை என்ன சேர்ந்து நல்ல மிதிச்சிருச்சு அந்த குதிரைகள் எல்லாம். ஜமாஜிம, மண்டை ஓடுகளிலேயும், தரிபீப, நெஞ்சு எலும்புகளிலேயும் எங்களை கொண்டு அந்த குதிரைகள் என்ன செஞ்சு மிதிச்சிச்சு. என்ன செஞ்ச மிதிச்சிச்சு. எத்தனை பார்த்தம் வைக்கிறது பா. இதனுடைய ஆமரம் இப்படி தான் இருக்கும் பாரு. இப்படி இருக்கும்பா, எழுதிக்கப்பா. அன்ன குயூலனா, எங்களுடைய குதிரை. அன்ன குயூலனா, எங்களுடைய குதிரைகள். கையலுக்கு ஜமு குயூலு. அன்ன குயூலனா, எங்களுடைய குதிரைகள். காணத்து கதீமன், அது பழமையான குதிரையாக ஆயிருச்சு. எங்கள் குதிரை என்ன குதிரை? அது பழமை வாய்ந்த குதிரை. துஸ்கா, அதற்கு புகட்டப்படும். ஃபீர் குஹூஃபிஹிம், அவருடைய மண்டை ஓடுகளிலே போட்டப்படும். அல் ஹலீப, பாலை போட்டப்படும். ஹலீப்னா பால். மனிதனுடைய மண்டை ஓடுகளிலே, மனிதர்களின் மண்டை ஓடுகளிலே அந்த குதிரைகளுக்கு பால் போட்டப்படும். ஃபர்ரத்து, அந்த குதிரைகள் எல்லாம் யுத்த களத்தில் எப்படி இருக்கா? ஃபர்ரத்து தானே இருக்கேன். ஃபர்ரத்து, விரைந்து செல்லும். கைர நாஃபிரத்தின் அலையும், அவர்கள் மீது மிரளாமல். கைர நாஃபிர மிரண்டு ஓடாது, அது விரைந்து வரும். ஃபர்ரத்து
அந்த குதிரைகள் விரைந்து வரும் ஐர நாபிரத்தின் அலையும் அவர்கள் மீது மிரண்டு போய்விடாமல் விரைந்து வரும். வந்து ததுசூபினா எங்களை மிதிக்கும், எங்களோட சேர்ந்து மிதிக்கும். ஜமாஜிம மண்டை ஓடுகளிலேயும் தரீப அப்படின்னு இருக்கு, எப்படி இருக்கு தரீப தரும நெஞ்சு எலும்புகளிலேயும் மிதிக்கும். எங்களோடு வந்து சேர்ந்து மிதிக்கும். ஆள் கீழே மறைச்சி விட்டு மண்டையில் மிதிச்சு மண்டை ஓட நசிக்கிறோம். இந்த அளவுக்கு வீரமான குதிரைங்கிறான். இப்போ பீனா ததூசு பீனா எங்களோடு சேர்ந்து அதை மிதிக்கும், எங்களை மலர்த்தி போட்டு எங்களை சேர்ந்து மிதிக்கும். மண்டை ஓடுகளையும் தர்பீப நெஞ்சு எலும்புகளையும் அது மிதிக்கும். அந்த அளவுக்கு வீரமான குதிரை. அப்போ எங்களோடு சேர்ந்து வந்து மிதிக்கும். ஒன்றும் பா என்ன இருக்கே எதுக்குள்ளது இன்சாமுக்குள்ளதுங்கிறத காமிக்கிறாங்க. ஆமாம், அதான் எங்களோடு வந்து யுத்தத்தில் கலந்து எதிரிகளையெல்லாம் கீழே போட்டு என்ன செஞ்சிடும், மிதிச்சிடும். விளங்குதா? எங்களோடு சேர்ந்து வந்து மிதிக்கும். எங்களோடு சேர்ந்து வந்து என்ன செய்யும், எதிரிகளை மண்டை ஓட்டில் மிதிக்கும், நெஞ்சு எலும்புகளில் மிதிச்சுட்டு போயிடும். எங்களோடு சேர்ந்து வரும் இந்த குதிரைகள். அந்த அளவுக்கு தீரமிக்க குதிரைங்கிறான். அப்போ நீங்கள் வரும்போது கரெக்டாக என்ன இருக்குது, அந்த கடல் பிளந்துச்சு. கால் வைக்கும்போது தான் பிளந்துச்சு, அது வரையும் சேர்ந்து தான் இருந்துச்சு. எடுத்துனப்பா அர்த்தம் வைக்கிறது, இப்போ அர்த்தம் வச்சு எடுத்துனப்பா. அப்போ இது ஃபரக்னாபிக்குமல் பஹர்னு தான் கிராத்தில் இருக்குது குரானில். குறிய கம்மியாக ஓதப்படுறது ஃபர்ரக்னா. அதான் பினாய் தக்சீரி, தக்சீருடைய அமைப்பின் மீது ஃபர்ரக்னான்னு ஓதப்பட்டிருக்கு. ஃபர்ரக்னா நிறைய பிரிவுகளை பிரித்தான்ல, 12 பிரிவுகளை பிரித்தான். எத்தனை பிளவாத பிளந்துட்டான், 12 பிரிவு. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு ஃபர்ரக்னா என்று. அல்லா பினாய் தக்சீரி அதிகத்தினுடைய அமைப்பின் மீது ஃபர்ரக்னான்னு ஓதப்பட்டிருக்கு. இதனால் அண்ணல் மசாலிக்கு அந்த வழிகள் காணத்தி சுனாஷர 12ஆக இருந்தது. பி அததி அசுபாத் இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கைக்கு தோதுவாக இப்படிதானுங்க. பி அததி அசுபாத் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையின் தோதுவாக 12 பிளவுளாக இருந்துச்சு. அவனுக்கு 12 பிரிவு 12 பிளவுல பிளந்துட்டான். ரைட்டா? அஞ்சை நாக்கும் இஸ்ரவேல் மக்களே உங்களை நாம் காப்பாற்றினோம். பகரக்குனா ஆள ஃபிரௌனுடைய ஆள்களை எல்லாம் மூழ்கடித்தோம். வன்கும் தந்துரும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஃபிரௌனுடைய ஆளுகள்னா ஃபிரௌனை மூழ்கடிக்கலையா? யாரு வழியோ மூழ்கடிக்கும் போது அவனே என்ன இருக்கு, அவன் தானே மெயின், அவனையும் சேர்த்து தான். வகரக்குனா ஆள ஃபிரௌனுடைய ஆளுகளை எல்லாம் மூழ்கடித்தோம், உங்களை காப்பாற்றினோம். அராத பிஹி ஆல ஃபிரௌன் என்பதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறான். ஃபிரௌன வ கௌமஹு ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் நாடுகிறான். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் சேர்த்து அழிச்சான். ஆளை சொல்லி அவனையும் நாடப்படுது. வக்கத்தசர் அல்லா திக்ரியும் அந்த கூட்டத்தினர்களை சொல்வதின் மீது அல்லாஹ் சுருக்கியிருக்கிறான். ஏலின் இல்மி விளங்கப்படுவதினால் யன்னவு அவன் கான் அவுலாபிஹி அந்த மூழ்கடிக்கப்படுவதற்கு தகுதியானவனாயிருந்தான் என்று விளங்கப்படுவதினால் அவர்களை கூறுவதன் மீதே அல்லாஹ் சுருக்கிட்டான். அவர்களை கூறுவதன் மீதே என்ன செஞ்சிட்டான் என்ன இல்லை, அவங்களே செத்துட்டாங்க போது அவன் அவுலாவில் சாவுறதுக்கு யாரு? அவே ஆளுகளை சொல்லி இவனை விட்டாச்சு. கேட்டப்பா, ஆளுகளே செத்து போயிட்டானும் போது அந்த ஆளுகளை கெடுத்ததே யார் தானே? ஃபிரௌன் தானே. அவன் சாவுறதுக்கு மூழ்கடிக்கப்படுறதுக்கு ரொம்ப தகுதியானவன். அது தெரிஞ்ச விஷயங்கிறதுனால எல்லாம் விட்டுட்டான். எடுத்துலங்க, எது தெரியுமா அது விட்டுருவாங்கல்ல. வக்கத்தசராலா திக்ரிஹிம் ஃபிரௌனுடைய ஆளுகளை கூறுவதன் மீது அல்லாஹ் சுருக்கிட்டான். இல்மி விளங்கப்பட்டிருப்பதினால் அன்னஹு அது ஃபிரௌன் கான அவுலாபிஹி மூழ்கடிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவன் என்ற காரணத்தினால் என்று விளங்கப்பட்டிருப்பதினால் அவர்களை கூறுவதின் மீதே சுருக்கிவிட்டான். எடுத்தனப்பா, அவர்களே மூழ்கடிக்கப்பட்டா இவன் பி தறிகளோட மூழ்கடிக்கப்பட வேண்டியவன் அல்லது ஆளை கொண்டு அவன்தான் நோக்கமா. என்னது தனது ஊத்தீத்த மிஸ்மாரமி மசாமீரி ஆலி தாவூத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட இனிமையான குரல் வளத்தை அன்பரே அபு மூசா நீர் தரப்பட்டிருக்கிறீர்களாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினருக்கெல்லாம் குரல் வளத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஓதிரிக்கப்பா, ஃபதாயில் குர்ஆன்ல வருத
அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதும்போது எப்படி சொன்னாங்க? லகது ஊத்தீத்த மிஸ்மாரன், அபூ மூஸா நீர் இனிமையான குரல் வளத்தை தரப்பட்டிருக்கிறீர். லகது ஊத்தீத்த மிஸ்மாரன் மீ மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட குரல் வளத்தை நீர் தரப்பட்டிருக்கிறீர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காமிக்கிறதுக்காண்டி ஆள் கொண்டு வருவாங்களாம். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதேன்னு அர்த்தம். ஆள்னா ஆள் குடும்பம் கடந்து கிடையாது. யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதே அருள்பாலிப்பாயா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி முஹம்மதினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அருள்பாலிப்பாயான்னு சொல்லுவாங்க. ஆளை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுவாங்க. யாரு? அது மாதிரி ஆளை ஃபிரௌன் சொல்லி ஃபிரௌனையே நாடப்பட்டிருக்கு. அப்போ ஃபிரௌன் மட்டும் தான் மூழ்கடிக்கப்பட்டானா? மற்றவங்களாம் மூழ்கடிக்கப்படலையா? ஆனால் அப்படி ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு பதிலே அவனும் மூழ்கடிக்கப்பட்டான், ஆளும் மூழ்கடிக்கப்பட்டான். விளக்குதப்பா? அவனும் மூழ்கடிக்கப்பட்டான். ஏன்னா ஃபிரௌனை சொல்லி அவன் அத்துபாக்களையும் சேர்த்து நாடினான். ஃபிரௌன் செத்தானா ஆளுடன் சேர்த்து தான் செத்தான். என்னப்பா? அல்லது வக்கீல சொல்லப்படுது ஷக்ஸஹு, ஃபிரௌனுடைய ஷக்ஸை நாடப்பட்டிருக்கிற நாடுறான்லா. இல்லை மேலே கொண்டு ஜாயின் பண்ணோம். அராதபி ஃபிரௌனவ கௌமோன்னு இருந்துச்சுல்ல, ஷக்ஸஹு கீழே சொல்லப்படும் ஷக்ஸஹு, ஃபிரௌனையே அல்லாஹ் நாடுகிறான். ஃபிரௌனையே என்ன செய்யலாம்? ஆல ஃபிரௌன்னு சொல்லி ஃபிரௌனையே நாடுறது. ஆல ஃபிரௌன்னு சொல்லி யாரையே நாடுறது, ஷக்ஸ நாடுறதுன்னு அர்த்தம் இருக்கு. கமா ருபி அறிவிக்கப்பட்டிருப்பதை போல அண்ணல் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கானை கூலி இப்படி சொல்லுவாங்களாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அருள்பாலிப்பாயாக. அலா ஆலி முஹம்மது சொல்லி யாரையே நாடுறது, ஐ ஷக்ஸிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருள்பாலிப்பாயான்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்லி ஷக்ஸிஹி அவங்களையே நாடுவாங்க. தெரியுதானப்பா? அப்போ ஆளுன்னு சொல்லி யாரையே நாடுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுறது. அதே மாதிரி ஆல ஃபிரௌன் சொல்லி ஃபிரௌனையே நாடுறது. பஸ்தியன் அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ ஃபிரௌனுடைய கூட்டமெல்லாம் அழியலியான்னு. வஸ்தகனா பி திக்ரிஹி, ஃபிரௌனை கூறுவதை கொண்டு அல்லாஹ் போதுமாக்கி விட்டான். அந்த திக்ரி அத்பாயி, அவனுடைய தோழர்கள் தொண்டர்களை எல்லாம் சீடகோடிகளை எல்லாம் சொல்வதை விட்டும் இவனை கூறுவதை கொண்டே அல்லாஹ் தேவையற செய்து விட்டான். வஸ்தகனா பி திக்ரிஹி, ஃபிரௌனை கூறுவது கொண்டு அந்த அத்துபாயி அந்த திக்ரி அத்துபாயி அவனுடைய தொண்டர்கள் தோழர்களை கூறுவதை விட்டும் அல்லாஹ் தேவையற செய்து விட்டான். எடுத்தனப்பா? ஃபிரௌனும் அழிஞ்சான், அவன் ஆளுகளும் சேர்ந்தான் அழிஞ்சான், எல்லாம் செத்து போயிட்டான், கம்ப்ளீட்டாக போயிட்டானோ. அன்தும் தந்துருன தாலிக்கு மேலே குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டவர்களாக இருக்கிற நிலைமையிலே உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தோம். எல்லாத்தையும் பார்த்தீங்களாடா, எரும மாட்டு பேருவோம். இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் காமிச்சான், அவன் உருப்பிடவே இல்லை. அம்முலிக்கு இல்லா நப்சீவாகி, என்னையும் என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் தவிர எவனுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன்ட்டான். மூசாலை வாபஸ் வாங்கிட்டான். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா, வந்தீங்க, கடல் மூடி இருந்துச்சு, என்ன செய்ய போறீங்க, புறாவுன்னு மாட்டி விட்டீங்களவே எல்லாம் கேட்டீங்க, நான் நல்லா பிளந்தேன். இல்லை கொஞ்சம் என்னது அன்தும் தந்தூருன தாலிக்க, இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்ட நிலைமையில் உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. கரக்கவும் அவர்கள் மூழ்கடிப்படுவதை நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கின்ற நிலைமையில் இத்துப்பாக்க பஹரி அலையும் அவர்கள் மீது கடல் மூடுவதை பார்த்துள்ளார்கள். கடல் மூழ்கிறத அவன் மூழ்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தோம். அல்லது அவ் இன்ஃபிலாக்கல் பஹர் கடல் பிளப்பதை நீங்கள் பார்த்துள்ளார்கள். கடல் பிளந்ததை பார்த்தான். ஏல கடல் பிளந்ததுன்னா என்ன செஞ்சானுவா, எருமாடு பார்த்தான், காஞ்ச இடமா இருக்குது, அழகாக நடந்துலாம் போனான், வலை மாதிரி போட்டு கொடுத்தான், அதையும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு தான் போனான். இத்தனை அற்புதங்களை பார்த்தான், ஆனால் உருப்பிட மாட்டேன்ட்டான். அவ் இன்ஃபிலாக்கல் பஹர் கடல் பிளந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். துருக்கின் யாபிசத்தின் முதல்லத்தின் பண்படுத்தப்பட்ட காய்ந்த சாலைகளாக கடல் பிளந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். முதல்ல ஏற்கனவே ஓதிருக்கோம், பண்படுத்தப்பட்ட சாலை ரோடு, நெருடு கரடாவெல்லாம் இல்லை, ட்ரங்க் ரோடு மாதிரி இருந்துச்சு, காஞ்சி போயிருந்துச்சு.
கழுவுனியில வன்பிலாக்கல் பஹரியன் துர்க்கின் யாபிசத்தின் முதல்லத்தின் நல்ல பண்படுத்தப்பட்ட காய்ந்த ரோடுகளாக அந்த கடல் பிளந்ததை நீங்கள் பார்த்திருக்கிற நிலைமையிலே உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தோம். இதில் விளங்குதா? நல்ல பண்படுத்தப்பட்ட சாலையா நீ காஞ்ச ரோடா இருந்துச்சு. இதில் மழை தண்ணி போனால் ஈரம் இருக்குல்லப்பா, ஈரமே இல்லை, காஞ்ச ரோடா இருக்கு. அவங்களுடைய பிண்டங்களை பார்த்துள்ளார்கள். நபி செத்து ஒதுங்கி கிடந்தானுவோம், செத்து ஒதுங்கிறதே செத்துட்டானுவோம், எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சு கடல் கொண்டு. அவு ஜுசாசாகும், ஜுசத்துக்கு ஜம்மு ஜுசாஸ், அவு ஜுசாசாகும் அவங்களுடைய ஜடலங்களை நீங்கள் பார்த்துள்ளார்கள். நபி அல்லத்தி எத்திய ஜடலங்கள் கதவு அல் பஹரு கடல் ஒதுக்கியதே, இல்லை சாகிரி கடற்கரையின் பக்கம் கடல் ஒதுக்கியதே ஜடலங்களை பார்த்தவர்களாக இருக்கின்ற நிலையிலே உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தோம். எந்த ஒரு பாதுக்கும் பாதன் உங்களிலே சிலர் வேறு சிலரை நீங்கள் பார்த்தீர்கள். இல்லை எப்படி வந்து வைக்கலாமா? அதான் போய்கிட்டே இருக்கும்போதே முசா எங்கள் அளவுலாம் எல்லா சின்னமும் தெரியலையே, மறுநாளும் செத்து போயிட்டாலும் தெரியலையே, நாங்கள் மட்டும்தான் போகிறோமான்னு தெரியலையே. நான் உடனே வலை போட்டு விட்டான். ருவியை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னவுத்தாலா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமர மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏவினான், யுஸ்ரிபி பனி இஸ்ராயில் பனி இஸ்ரவேலர்களை இரவோடு இரவாக கூட்டு போக வேண்டும் என்று ஏவினான். உடனே பஹரஜபியும் அவளை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க மூசா இரவோடு இரவாக. சப்பகும் ஃபிரௌனு ஜுனூதுஹு, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் காலையில் வந்தார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் காலையில் வந்தார்கள். விளங்குதுப்பா? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமே நினைச்சாங்க காலையில் வந்துட்டானுவோம். சப்பகும் ஏடா ஃபிரௌனு ஜுனூதுஹு, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் காலையில் வந்து விட்டானுவோம். காலையில் போயிட்டானுவோன்னு உடனே கிளம்பி விட்டானுவோம். இசாம இருந்து தொலைய வேண்டியதானே இல்லை? இவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிக்கல, இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிக்கல, அவங்க உம்மத்தையும் பிடிக்கல. சரிப்பா முசீபத்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க வேண்டியதானே? தேவையில்லாமல் முட்டாள்தனமாக வந்து செத்து போனான். முட்டாள்தனமாக வந்து என்ன செய்யறான்? அவன் சாவு முட்டாள்தனமாக நடந்தான், முட்டாள்தனமாக தான் சாவும் செஞ்சான். தொலைஞ்சிச்சதோட இருக்க வேண்டியதானப்பா. இவனை யார் கிளம்பி வர சொன்னா? அவனா முட்டாள்தனமாக வரான். ஏன்னா கதையை அவனை முடிக்க வேண்டியது, அதே கிளம்பிட்டான். மதி என்னது? கேடு வரும் பின்னே மதி கெட்டு போகும் முன்னேதான். கேடு வர்றதுக்கு முன்னால் மதி கெட்டு போயிருக்கும். மதினா அறிவு, அது இருக்கா தானே? கேடு வரும் பின்னே மதி கெட்டு போகும் முன்னே, மதினா அறிவுன்னு அர்த்தம். விளக்குதா? மதி நுட்பம் வேணுங்கிறாங்கல்ல, அறிவு. சப்பவும் ஃபிரௌனும் ஜுனூதுஹு, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் காலையில் வந்தார்கள். சாதபூகும் அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். அதான் ஷாத்தியில் பஹரி கடற்கரை ஓரத்திலே பெற்றுக்கொண்டார்கள். ஓடி வந்தாங்கன்னு பார்த்தா கடற்கரை ஓரத்தில் நிற்கிறாங்க. இப்போ அல்லாஹ் இலைகி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வையறிவித்தான், நிலரிப்பி அசாக்கல் பஹர், உடைய குச்சியை கொண்டு அந்த கடலிலே அணியுங்கள் என்று அல்லாஹ் வையறிவிச்சான். ஒரு லரபுக அடித்தாங்க. ஒரு லஹரத்து ஃபீஹி, அதில் வெளிப்பட்டு விட்டது. இதனா அஷர தரியக்கன் யாபீசன், காய்ந்த 12 வழிகள் அங்கே வெளிப்பட்டு விட்டது. ஒரு லஹரத்து ஃபீ, அந்த கடலிலே வெளிப்பட்டது. இதனா அஷர தரியக்கன் யாபீசன், காய்ந்த 12 பாதைகள் அங்கே வெளிப்பட்டது. இப்போ சலக்கூகா அதில் போனார்கள். அதில் என்ன செஞ்சாங்க? போனாங்க. போகும்போதே கேட்குறான், ஃபகாலு யா மூசா நகாபு, பயப்படுறோம், ஐயகரிக்க பாதுனா, எங்களிலே சிலர்கள் மூழ்குவதை பயப்படுறோம். ஒலா நயலமும், நாங்களும் அறியாத நிலையிலே எங்கள் சகோதரர்கள் மூழ்கடிக்கப்படுவதும் பயப்படுறோம். ஒருத்தருக்கு பேச மாட்டான், இதற்கண்ண குடிச்ச இடத்துல குடிக்க மாட்டான், போன இடத்துல போக மாட்டான், இதற்கண்ண. ஆனால் எங்கள் சகோதரர்கள் என்னன்னு தெரியலையேங்கிறான். உடனே இப்போ பத்தல்லா வீகா, கடலிலே அல்லாஹ் பிளந்தான். குவன் மாடத்தை பிளந்தான். மாடம் மாறி ஜன்னல் மாறி இருக்கும். குவன் மாடத்தை பிளந்தான். பத்தராவு அப்படிதானப்பா,
ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள். பேச்சையும் ஒருவருக்கொருவர் கேட்டுட்டாங்க. ஏதோ என்னடா ஏதோ சதாமு ஏதோ ரியாசு ஏ ரசீனு ஏ வைசனமா பேசிக்கிட்டு போறானோ அப்ப ஏய் விளங்குதா பேசிக்கிட்டே போறானு. இந்த சாமவு இக்கலாமியின் பேச்சை கேட்டாங்க. அத்தாபருள் பஹர கடலை கடக்கிற வரை ஒருவருக்கொருவர் பார்த்தானோ பேச்சையும் கேட்கிறானோ போய் இறங்கியாச்சு. அங்கே போய் எங்க அக்கறையில் போய் இறங்கியாச்சு. இக்கரையில் இருந்து அக்கறை போய் விளங்குதா சும்மலம்மா வசலை இலேகி விளங்குதா பத்தியால நான் வர்றேன்னோட கடல் பிளந்திருக்கேன் பத்தியால இறங்குகளை உள்ள யாரையும் இறங்க மாட்டாங்களாம். வசலை இலேகி ஃபிரௌனும் விளங்குதப்பா. ஃபிரௌன் அங்கே கடலுக்கு வந்தபோது ஃபிரௌனு ஒரு ஆவு அந்த கடலை பார்த்தபோது முன்பலிக்கன் பிளந்த நிலையில் பார்த்தபோது அதில் குதிச்சிட்டான். அவனும் பட்டாளமும் குதிச்சானுவா. அதெல்லாம் குதிக்கலை. இப்படின்னு வந்து எழுந்துட்டு போயிட்டாங்க. விளங்குதான் கேட்டான். அவன் திரும்பி போகணும் தான் நினச்சான். எல்லோரையும் உள்ளே இறங்கி விட்டுட்டு ஓடி போயிட வேண்டியதான் நினச்சான். உதய் உனக்கானு தான் கபரி வெட்டி வச்சிருக்கு. நீ போயிருக்கே அப்படியே கரண்ட்டு பிடிச்சி இழுத்துச்சுன்னா அப்படியே இழுத்துருமாப்பா. ஏதா கரண்ட் இழுக்குதுல்ல அப்படியே இழுக்குமா. நம்ம நீ வந்தாலும் வர முடியாது. பிடிச்சி ஒரே கிடா இழுக்கும். அவ்வளோதான். அதோட கதை முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி உன்னோட காந்த மேக்னட் பவர் இழுத்த மாதிரி இழுத்துருச்சு. யார குதிரை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. பெருசாங்க எடுத்துக்கிட்டே போயிடுச்சு. விளங்குற எல்லாம் மூசாலம் கூட்டம் இல்லை. அங்கே போயாச்சு. இவனும் உள்ள நடுக்கடலுக்கு வந்தாச்சு. பொல் தத்தமாக அலையும் அவர்கள் மீது ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. கடல் அலை லத்தம் என்ன கன்னத்தில் அறைந்தான். லத்தம் என்ன பார்த்தான். நஹா ரசூலுல்லாஹ் லத்திமில் வஜிஹி கன்னத்தில் அடிப்பதை விட்டும் நபிஸெல்லாம் தடுத்தார்கள். கன்னத்தில் ஆமாம் அவர்கள் மீது ஓங்கி அடித்து விட்டது. இதில் விளங்குதுடா. அதில் உட்காரு சாமி அடி எங்க இருக்கு இல்லை இல்லை ஆன் பண்ணாதில்ல. அவர்கள் மீது ஓங்கி அரைந்தது அந்த கடல். அகரக்கவுங்களை மூழ்கடித்தது அஜ்மாயின் அனைவர்களையும் மூழ்கடிச்சிருச்சு. இல்லை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு மூழ்கடி. வயலம் நீ விளங்கிக்கோ. அண்ணா ஆதியில் வாக்கியத்தை நிகழ்வு ஆலமிமா அண்ணாமல்லா பிகாரா பனீஸ்ராயில் பனீசர்களுக்கு இதை கொண்டு அல்லா உபாரம் செய்தானோ அந்த வலுப்பமான நியமத்துகளில் உள்ளதாக இருக்கும். பார்த்து வைக்கிறது அடுத்து வைக்கிற ரைட்டா. வயலம் நீ விளங்கிக்கோ. அண்ணா ஆதியில் வாக்கியத்தின் நிகழ்வு ஆலமிமா அண்ணாமல்லா பிகாரா பனீஸ்ராயில் பனீசர்களுக்கு எதை கொண்டு அல்லாஹ் அருள்வாளித்தானோ அந்த வலுப்பமானதிலிருந்து உள்ளதாக இருக்கும். மினல் ஆயாத்தில் முல்ஜியத்தி இல் எல்மிபி உஜூதி சாணியில் அக்கீமான அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விளங்குவதின் பக்கம் சேர்த்து வைக்கின்ற அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் அக்கீமான ஒரு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் காமிக்கிறது. ரேட்டு பார்த்து வைக்கிறது இல்லை. மினல் ஆயாத்தில் முல்ஜியத்தி இல் எல்மிபி உஜூதி சாணியில் அக்கீமான கர்த்தன். சாணினா கர்த்தன் படைக்கக்கூடிய ஹாலிக். கர்த்தனான ஒரு ஹாலிக் இருக்கிறான் என்பதை விளங்குவதன் பக்கம் சேர்த்து வைக்கின்ற அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும். தஸ்தீக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை தஸ்தீக் செய்வதின் பக்கமும் மூசா அலைஹிஸ்ஸலாமை மெய்ப்பிப்பதின் பக்கமும் இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாமை மெய்ப்பிப்பதின் பக்கமும் சேர்த்து வைக்கின்ற அத்தாட்சிகள் உள்ளதாக இருக்கும். இவ்வளோ பெரிய அத்தாட்சி அல்லாஹ் காட்டினான். இதற்கு பிறகும் கூட வாப்பா சும்ம இன்னஹும் பாததாலிக் இப்படிப்பட்ட பேர் அற்புதத்தை அவர்கள் கண்டதற்கு பிறகும் கூட வேறு வைக்கணும். விலங்குதல் அறிவாளிகள் வைக்கிற அர்த்தம். பாப்பா ஷேகுல்லரிசி பாப்பா வைப்பாங்க. சும்ம இன்னஹும் பாததாலிக் சும்ம இன்னஹும் இப்படியெல்லாம் அற்புதங்களை பேர் அற்புதங்களை அத்தாட்சிகளை கண்டதற்கு பிறகும் கூட இத்தகதுல் இஜல காளை மாட்டை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். காலு எரும மாடுகள் சொன்னார்கள் லன்னூமினலக்க மூசா உங்களை நம்பவே மாட்டோம் அத்தா நகரல்லாஹ் ஜஹரத்தன் கண்கூடாக அல்லாஹுவை பார்க்கிறவரை சத்தம் கேட்குதுங்க. தௌபாச்சியத்துக்கு கூட்டு போனாங்கல்ல 70 பேர் விட சத்தம் கேட்குது. அல்லாவை காணலையே அல்லாவை பார்க்கணும்ட்டாங்க. லன்னூமினலக்க அத்தா நகரல்லாஹ் ஜஹரத்தன் கண்கூடாக அல்லாவை காணுகிறவரை உண்மை நம்பவே மாட்டோம் என்று சொன்னார்கள். நாளைக்கு இது போன்றதையெல்லாம் சொன்னார்கள். ஆகவே போகும் இஸ்ரவேல் மக்கள் இம்மாசலின் இதில் பாருங்கண்ணா அப்படி அர்த்தம் வைக்கணும்ல.
பகுந்த இஸ்ரவேல் மக்கள் ஃபித்னத்தி நுண்ணறிவில் வதக்காயி நுட்பங்களிலேயும் நுண்ணறிவிலேயும் சிந்தனை சக்தியிலேயும் வதக்காலே அது இல்லை திருத்திக்கா வதக்காயி நுண்ணறிவிலேயும் விளக்கத்திலேயும் சலாமத்தின் நப்சு சலாமத்தாக இருப்பதிலேயும் உசுலில் இத்திபாயி விளங்குதப்பா நன்முறையில் துயர்வதிலேயும் நீங்கி போயிருந்தார்கள். அந்த உம்மத்தி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு உம்மத்தை விட்டு நீங்கி போயிருந்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு உம்மத்து மாதிரிலாம் இல்லை. எத்தனையோ பேர் அற்புதங்கள் காட்டப்பட்டுச்சு. ஆனால் இவனுடைய அறிவும் இல்லை, நுண்ணறிவும் இல்லை, சலாமத்து நப்சும் இல்லை, உசுருல் இத்திபா நல்முறையின் நபிய துயர்னமேங்கிறது இல்லை. அதெல்லாம் நீங்கி இருந்தார்கள். அந்த உம்மத்தி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு உம்மத்தை விட்டு நீங்கி இருந்தார்கள். இல்லை விளக்குதுனா அப்படி அர்த்தம் வைக்கணும்டா. தம்பி புரியுதா? போகும் இந்த பனி இஸ்ரவேலர்கள் மாசலி நீங்கி போயிருந்தார்கள். சொல்லுபா ஃபில் ஃபித்னத்தி அறிவிலேயும் தக்காயின் நுண்ணறிவிலையும் சலாமத்தி நப்சினுடைய சலாமத்திலையும் சலாமத்து நப்சிலையும் உசுல் இத்திபாயி நன்முறையை துறையிடுவதிலேயும் நீங்கி இருந்தார்கள். உம்மத்தி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு உம்மத்தை விட்டு நீங்கி இருந்தார்கள். இப்போ இன்னகும் முகமது ஸல்லல்லாஹு உம்மத்துகள் இத்தபாவு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு துயர்ந்தார்கள். மழமா அன்னமத்தவா இன்னகும் முகமது ஸல்லல்லாஹு உம்மத்து இத்தபாவு நபி ஸல்லல்லாஹு துயர்ந்தார்கள். அன்னமா தவாத்தர அவங்க விளங்குதப்பா அன்னமா அப்படின்னு இருக்குது. அன்னமா தவாத்தர இம்மோஜிசாத்திகி அவங்களுடைய மோஜிசாக்கள் முத்தவாத்தியராக வந்திருப்பதுடனே விளங்குதப்பா அப்படித்தானப்பா அன்னமா தவாத்தரமி மோஜிசாத்திகி அவன் மோஜிசாக்களிலிருந்தும் முத்தவாத்தியராக வந்திருக்கக்கூடியது உமூரு நதிரியான விஷயங்களாக இருப்பதுடனே தகீக்கத்துல் நுண்ணியமானதாக இருப்பதுடனே எதிரிக்கைகள் அதிக்கியாகும் அறிவாளிகள் தான் விளங்குவார்களே அத்திய நுட்பமானவர்களாகவும் நுண்ணியமானவைகளாகவும் இருப்பதுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயர்ந்தார்கள். இப்போ குர்ஆன்ங்கிறது எவ்வளோ பேர் அற்புதம் தான். அது அதிக்கியாக்களுக்கு தான் விளங்கும். குர்ஆனில் உள்ள நுண்ணியங்கள் நுட்பங்கள் பௌத்தூபி சூரத்தி மிஸ்ரின்னு சொல்கிறான்லப்பா. அந்த சவால் கிட்ட யாரும் போக முடியல. அவன் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தான். பௌத்தூபி சூரத்தி மிஸ்ரிங்கிறாரு, நம்மளால் கொண்டு வர முடியலை. அப்போ அதெல்லாம் அறிவு உள்ளவங்க தான் அந்த குர்ஆன் அற்புதம் பேரற்புதம் மோஜிசான்னு விளங்குவாங்க. தக்கீக்கத்தாக இருந்துச்சு, உம்மூரைய நதிரியாவாக இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அவங்க அறிவாளிகள். ஆனால் இவங்களுக்கு பகிரங்கமாக கடல் பிளந்துச்சு, அவனுங்கெல்லாம் செத்தான், அந்த புணங்கள்லாம் வெளியே வந்து உருந்துச்சு, மண்ணு செல்வா இறங்குச்சு, தின்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. இப்பெல்லாம் பேரற்புதங்களை கண்டு கல்லில் இருந்து தண்ணி வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தானா இல்லையா? அதெல்லாம் லேசான பொருள் அற்புதங்களை காமிச்சான். காமிச்சும் கூட அவனுக்கு என்ன செய்யலை, படிப்பினை பெறல. இதில் விளங்குதரா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அற்புதங்கள் அது முத்தவாத்தியராக வந்தாலும் சரி தான், அது உமூரு நதிரியத்துன் அறிவால் சிந்திக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருப்பது உடனே தக்கீக்கத்து நுண்ணியமானதாக இருப்பதுடனே எதிரிக்கைகள் அதிகியாவும் அறிவாளிகள் தான் அதை விளங்குவார்களே அத்திய நுட்பமானதாகவும் நுண்ணியமானதாகவும் இருப்பதுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயர்ந்தார்கள். விளங்குதா? இஹ்பாருகு இந்த மாதிரி செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வது இஹ்பாருகு அலைஹிஸ்ஸலாம் அன்ஹா இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வது ஜும்லத்தி மோஜிசாத்திகி உடைய மோஜிசாக்களின் தொகுப்புகளில் உள்ளதாக இருக்கும். அல்லாமா மர்ற தக்ரீருகு என்னுடைய விளக்கம் சென்று ஏற்கனவே சொல்லிட்டோம். இல்லை அற்புதங்கள் பேரற்புதங்களை எல்லாம் சொன்னது யாராலையும் சொல்ல முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வேற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் வேற. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறாங்க. அவங்க பேசாத சப்ஜெக்டே கிடையாது. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை நீ படிச்சேன்னு வச்சுக்கோ, நீ பெரிய மாஸ்டர் ஆஃப் பேர்லாம் எல்லா துறையிலையும் அனைத்தையும் பேசிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி இல்லைங்கதா. அது அவங்க பெரிய மாஸ்டருங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆகவே அவங்க நபிங்கிறதுக்கு இது அற்புதம். இதுவா அதுனா இது வயதுனா நான் வாக்களித்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்னானா, வாங்க தூர்சீனாவுக்கு மலைக்கு வாங்க, 40 நாள் நினைச்சிங்க. இல்லை கேளு, ஒரு செய்தி என்னது இந்த ஷேக் ஜாதாலையும் போட்டிருக்காங்க, இன்னொன்று ஆஷியத்து ஷியாப்லையும் பார்த்தேன். உனக்குதா இங்கேருந்து வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு எல்லாம் நாக்கு மாட
கடலை தாண்டி அந்த சைடுக்கு ஷாமுக்கு வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? ஷாம். மிஸ்ரை விட்டு, ஆமாம் மிஸ்ரு மிஸ்ரிலேருந்து ஷாமுக்கு வந்தாச்சு. ஷாமுக்கு வந்த உடனே அல்லாஹ் சொன்னா, மூசா வாங்க, எங்கே வாங்க, தூர்சினா மலையிலேருந்து ஒரு 30 நாள் நோன்பு இருங்கன்னு. இல்லை கேளு, முதல் 30 நாள் தான். இதுவா அதனால் மூசா சலாசினர் இலத்தன் 30 நாள் வந்து நோன்பு இருங்கன்னு சொன்னானா. ஜலாலயில் போட்டிருக்காங்க, விளங்குதா? 30 நாள் நோன்பு வைங்கன்னா 30 நாள் நோன்பு வச்சுட்டு தவறாத்து தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்லையெல்லாம் தேய்ச்சிட்டு போனாங்களாம். ஏன் பல் தேய்ச்சிங்க? வாடை அடிக்குது. அது உங்களுக்கு நாறுதோ? எனக்கு கஸ்தூரியை விட மேலானது. இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சுட்டு பல் தேய்க்காமாங்க. இன்னொரு 10 நாள் சும்மா அத்துமம் ஆபியா ஷரீன் தம்பு மீகாத்து பியா 40 இல்லை. துல்காதா 30 நாள், துலஜி 10 நாள் நான் ஒழுங்குதாங்களாம். நோம்பு இருந்து தவறாத்து வேகத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்காண்டி இவன் குட்டி சவராக்கிட்டான். யார்? சாமி ஹாரூன் சாமி தான் கலீஃபா வாங்கிட்டு போனாங்க. அப்போ அந்த ஷாமிலேயே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது தான் வாங்கன்னா அப்படி போயிட்டாங்க. மூசால் அப்படி தான் வருது. ஆனால் பைலாவிலையும் என்ன கஷாஃபு இமாமும் இதை கருத்தை சொல்கிறாங்களாம். பிறகு திருப்பி போயிட்டாங்களாம். எங்கே போயிட்டாங்க? ஃபிரௌனுடைய கூட்டத்தெல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு மிஸ்ருக்கு போனாங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க? எல்லாம் கூப்பிட்டா வந்து 40 நாள் நோம்பு இருங்க வேண்டுவாங்க. வேறு எந்த கிதாப்லையும் இல்லை. அது இமாமும் சேர்ந்துருக்காங்க. அவுது மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ராயீல் திரும்பி வந்ததுங்கிறத நம்ம எதுக்குரு ஆகுதுன்னு யாருமே சொல்லலை. யாரும் என்ன செய்யலை? யாருமே திரும்பிலாம் மிஸ்ருக்கு அவங்க போனதா யாரும் சொல்லலை. பைலா இமாம் சொல்கிறாங்க, இவங்களை வந்து கஷாப் இமாமும் சொல்கிறாங்க. கால பஹாவுத்தீன் அதெல்லாம் வரல. கால பஹாவுத்தீன் உகைலி தப்சீரிக்கு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எப்பா பஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தப்சீரில் சொல்கிறாங்களாம். எப்படி? லம் எஸ்ர அஹதுன் யாரும் தெளிவாக சொல்லவில்லை. முஃபஸ்ஸிரீன்களிலிருந்தும் வர்ரிஹீன் சரித்திர ஆசிரியர்களிருந்து யாரும் சொல்லலை. அன்னகும் தஹலு மிஸ்ர மிஸ்ருக்கு வந்தாங்க. பாத குருஜி மின்ஹா மிஸ்ரிலிருந்து வெளியானதுக்கு பிறகு திருப்பி வந்தாங்கன்னு சொல்லலை. இன்னமா கானூபி ஷாமில் தான் இருந்தாங்க. வலம் ஏத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மீகாத்துக்கு வரல. விளங்குதப்பா? அவங்க ஷாம் பூமியிலிருந்து தான் வந்தாங்க. இல்லா பித்தூர் சீனா ஒவ்வொரு மீன் அவதி ஷாமில் இருந்தால் வந்தாங்களாம். மிஸ்ரிலிருந்து வரல. கால இப்னு ஜரீர் பத்தியா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ அல்லாஹ் அவுரசகும் அருளகும் அந்த என்ன இருக்க ஃபிரௌனுடைய பூமியை ஃபிரௌனுடைய கொடுத்த பூமியை வாரிசாகிட்டான். வலம் எருத்தகும் இலைகா விளங்குதா? வலம் எருத்தகும் இலைகா அங்கே திருப்பி அனுப்புகிறான். இன்னமா ஜுயில மஸ்கரகும் இன்னமா ஜால மஸ்கரகும் மஸ்கனா ஆக்கியதெல்லாம் ஷாமித்தான். ஆனால் விளங்குதப்பா? அது வாரிசாக்கி கொடுத்ததுனால என்ன செய்யப்படுது? இந்த மாதிரி சொல்லப்படுறா. சரிவா இதுவா அதுனா மூசா என்னப்பா? அது ஷாமை தாண்டி அங்கே போனோம்ல. நாங்கள் அங்கே போனோம், மலைக்கெல்லாம் போனோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் நாயனைக்கு அது ஒரு படம் போட்டு வச்சுருக்காங்க. மலைக்கிட்ட போயிட்டோமே. வா கேளு, முதல் வாய்தனா தான். இப்பா இது வாய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வாக்களித்தும் 40 லைலத்தன் 40 நாட்களை. இல்லை இங்கே பண்ண போடுறாங்க பாரு. லம்மா ஆதுகிலா மிஸ்ருக்கு அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்தபோது பாத ஹலாக்கி ஃபிரௌனுடைய கூட்டத்திற்கு அடைந்ததற்கு பிறகு மிஸ்ருக்கு வந்தபோது வாதல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வாக்களித்தான். யோத்தியு தௌராத் வேத்தியை தருவதாக வாக்களித்தான். ஒரு அரபு மீகாத்தன் ஒரு குறிப்பிட்டப்பட்ட காலத்தையும் வரையறுத்து விட்டான். அவன் வந்தாங்கங்கிறது இவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க. கஷா மற்ற யாரும் சொல்லலை. ஷாமில் இருந்தே தான் போனாங்க. ஆமாம். அந்த மீகாத் என்ன? துல்காதா அஷர தில்ஹிஜ்ஜா துல்காதா மாதம் 30 நாளும் அஷரமில் தில்ஹிஜ்ஜா துலஜி 10 நாளும் அப்பர் அணுகா இல்லையா? இப்போ 40 நாட்களுங்கிறத 40 இரவுகள்ங்கிறான். ஏன்னா விளங்குதா?